இன்றைக்கி ஒரு பிடி இதை போல் ஒரு சட்னி செய்யலாம் வாங்க. சூப்பரான சட்னி வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி சூப்பராக அமையறதுக்கு இதோட ஒரு பொருள் சேர்த்தாக்கா நல்லா சூப்பராக இருக்குமா. வாங்க பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளை செஞ்சாக்கா தோசையோ இட்லியோ சட்டியில் மிஞ்சாது, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அதை போல் ஒரு சட்னி அரைக்கலாம் வாங்க. பாருங்கம்மா, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா 2, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கோங்க. நான் 2 தான் வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா ஒரு துண்டு, ஒரு விரல் பெருசு கீரி போட்டிருக்கேன். இது பாதி பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதோட வாங்க இன்னொரு பொருள் சேர்க்கணும். இதை அரைச்சிக்குவோம் மிக்சியில். தேங்காவை அரைச்சிக்கலாம். தேங்காவை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சாச்சுமா. இப்போ அதில் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாம். இதே நல்லா ஓட்டிட்டு வந்துடுறேன். அந்த முக்கியமான பொருள் கருவேப்பிலை சேர்த்துக்கினேன். கருவேப்பிலை போட்டு சட்னியில் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கடையில் உள்ள சட்னி மாதிரி இருக்கும். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுலேயே இந்த வெங்காயம், மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது இதை எவ்வளவு அருமையாக அரைச்சிட்டு வந்துச்சு பாருங்கண்ணா. எப்படி பச்சையாக நல்லா அழகாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு இதில் கடுகு போட்டுடலாமா. கடுகு நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போது தாளித்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு ஈடு இணையே கிடையாது. இதை ஒரு தடவைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மிகவும் சுவையாக இருக்கும். ஹோட்டல் சுவையில் இருக்குமா. நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்மா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.